வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் நிர்வாக ரீதியாக அறிவிக்கப்பட்ட விமான சேவை நிறுத்தம் அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டு வழக்கம் போல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து இயக்கப்படும் விமான சேவையை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்த விமான நிறுவனம் முடிவு செய்தது. இதற்காக நிர்வாக ரீதியாக விமான நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு விமான நிலையம் மற்றும் விமான நிறுவன ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் புதுச்சேரி அரசு தெரிவித்தது. அதை அடுத்து புதுச்சேரி விமான சேவை நிறுத்தம் என்ற நிர்வாக ரீதியிலான முடிவு வாபஸ் பெறப்பட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வழக்கம் போல் பெங்களூரு ஹைதராபாத்திற்கு விமான சேவை இயங்கும் என புதுச்சேரி விமான நிலையத்திற்கும் விமான நிறுவன ஊழியர்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிநீர் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் வீடுகள் நிறுவனங்களுக்கு குடிநீர் பயன்பாட்டு விவரம் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குடிநீர் கட்டண ரசீதும் வழங்கப்படுகிறது. எனவே குடிநீர் கட்டணத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள் சம்பந்தப்பட்டோர் கட்ட வேண்டும். குடிநீர் கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும். அதன்பின் மறு இணைப்பு கட்டணமாக ரூபாய் 5000 வசூலிக்கப்படும். மேலும் புதை சாக்கடை திட்டம் உள்ள பகுதிகளிலும் அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே புதை சாக்கடை திட்ட கட்டண வரி ரசீது பெற்றவர்கள் 30 நாட்களுக்குள் அதை செலுத்த வேண்டும் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அருகேயுள்ள அரியாங்குப்பத்தை சேர்ந்த நாகராஜன் மகன் பிரபு என்கிற பிரபாகரன் வயது 27 சுமை தூக்கும் தொழிலாளி. இவர் அதே பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமியை கடந்த 2017ஆம் ஆண்டு கடத்தி சென்று திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார். இது குறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து பிரபாகரனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணையில் குற்றம் நிரூபணமானதால் பிரபாகரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 4000 அபராதமும் விதித்து நீதிபதி சோபனா தேவி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்குரைஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் லாட்டரி சீட்டு மன்னன் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதுசாரம் நடுத்தெருவில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ், கார்த்திகேயன், SI சந்தோஷ் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு சந்தேகத்திற்குரிய வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது 3ஆம் நம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. லாட்டரி சீட்டு விற்பனை செய்த லாட்டரி சீட்டு மன்னன் லாஸ்பேட்டை ஓம்சக்தி நகர், ஈரோடு சரவணன், திலகர் நகர் இளங்கோ, புதுசாரம் முருகன், வெண்ணிலா நகர் மோகன், சண்முகாபுரம் ராஜா, குயவர்பாளையம் சுந்தர், தட்டாஞ்சாவடி பிரம்மநாதன், கங்கையம்மன் கோவில் வீதி சிவராஜ், குயவர்பாளையம் பாலு, நாவர்குளம் சங்கர், கொம்பாக்கம் பெருமாள், கோவிந்தசாலை செல்வம் ஆகியோர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 48,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை அண்ணனே கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் தனிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். அதே பகுதியில் இவரது தம்பி கல்யாண சுந்தரமும் வசித்து வருகிறார். கல்யாண சுந்தரம் மீது பைக் திருட்டு, செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. மேலும் மதுக்கு அடிமையான இவர் அடிக்கடி அண்ணன் மற்றும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அண்ணன் வெங்கடேசன் வீட்டிற்கு மது போதையில் வந்த கல்யாண சுந்தரம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அண்ணன் வெங்கடேசன் வீட்டின் முன்பு இருந்து கட்டையால் தம்பி கல்யாண சுந்தரத்தை சரமாரியாக அடித்துள்ளார். இதில் தலையில் பலத்த அடி விழுந்ததால் கல்யாண சுந்தரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேசன் அங்கிருந்து தப்பியோடினார். இது குறித்து தகவல் அறிந்த மங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய வெங்கடேசனை தேடி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிதாக கட்டிய மாடி வீடு ஒன்று அடியோடு சாய்ந்து விழுந்தது. புகுமனை விழா நடத்தவிருந்த நிலையில் வீடு சரிந்தது குறித்து அதிமுக சார்பில் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனை அடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு வீடு கட்ட இடம் வழங்கப்படும் என முதல்வர் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஆட்டுப்பட்டி பகுதியினர் திடீரென அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டுமனை என இடம் பிடித்தனர். அப்போது ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். வீடு இடிந்து பாதிக்கப்பட்டவருக்கு அரசு உதவும் நோக்கில் இடம் அளிப்பதாக கூறிய நிலையில் தங்கள் வீடும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏராளமானோர் இடம் கோரி வருவது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஜிப்மர் இயக்குனர் பணிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்ததை கண்டித்து ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் ராகேஷ் அகர்வால் இவரின் பணிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்தது. இவரது பணிக்காலத்தை சுகாதார அமைச்சகம் மேலும் ஓராண்டு நீட்டித்தது. ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் பணிக்காலத்திலேயே கடும் எதிர்ப்பு ஊழியர்கள், மருத்துவர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை எழுந்தது. ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அவரை அழைத்து கூட்டம் நடத்தி உத்தரவுகள் பிறப்பித்தும் அதை முழுமையாக அவர் செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் மீண்டும் அவருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு தந்துள்ளது அங்கு பணியாற்றுவோர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இயக்குனரின் பணி நீட்டிப்பு ஆணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என ஜிப்மர் வளாகத்தில் ஊழியர்கள், பேராசிரியர்கள், செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் ராஜீவ் வர்மா தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி. மணவழி, திரிவேணி நகர் மற்றும் திரிவேணி நகர் கிழக்கு பகுதிகளின் உட்புற சாலைகளுக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் மூலம் ரூபாய் 26,30,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று திரிவேணி நகரில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாக்களிப்பது நமது உரிமை, வாக்களிப்பது நமது கடமை என்ற மைய கருத்தை முன்வைத்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கடலூர் சாலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், பொதுச் செயலாளர் ஏமு ராஜன், மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RLB வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்காளர் நாள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நம்மை ஆளப்போகும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகிறது. அந்த உரிய வாக்களிக்கும் உரிமையை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருபோதும் வாக்குகளை விற்பனை செய்யக்கூடாது என்பது குறித்தும் விரிவாக உரையாற்றினார்கள். இதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விதி தன்னார்வல அமைப்பு சார்பில் விபத்துக்கான முதலுதவி குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி கடற்கரையில் தொடங்குகிறது. விதி தன்னார்வல அமைப்பு என்பது பெங்களூரு, பாண்டிச்சேரி, சென்னை மற்றும் மைசூர் ஆகியவற்றில் ஆண்டுதோறும் புற்றுநோய் மற்றும் விபத்து போன்றவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அமைப்பு ஆகும். இவர்கள் சிறப்பு குழுக்கள் மற்றும் அரசு அமைப்புகள் மூலம் 2018ஆம் ஆண்டு முதல் விதி NGO சுமார் 36,000+ பேருக்கு பயிற்சி அளித்துள்ளது. இது குறித்து
விதி தோன் அமைப்பின் நிர்வாகி கூறும்போது, விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக அடிப்படை முதலுதவி நுட்பங்களை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அவசர கால சூழ்நிலைகளின் போது விதி குடிமக்களை நல்ல சாமானியனாக மாற்ற தூண்டுகிறது. மேலும் முதலுதவி சம்பந்தமாக NGO, பள்ளி, கல்லூரிகள், கார்ப்பரேட்டுகள், சமூகங்கள் ஆகியவற்றிலிருந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது. மேலும் தென்னிந்தியாவை சுற்றி அவசரகால சூழ்நிலைகளில் பொதுமக்களின் பதிலை மேம்படுத்துவதில் தீவிரமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த நிலையில் முதலுதவி மற்றும் அவசர சிகிச்சை குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வு ஓட்டத்தை புதுச்சேரி நடத்த திட்டமிட்டு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் பிரிவுகள் உள்ளன. முதல் முறையாக புதுச்சேரியில் பெண்கள் ஆரோக்கியம் மற்றும் டைமிங் ஷிப் BIB ஓட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கேடயம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும். இந்த நிகழ்வில் பங்கேற்போர் இணையதளம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு நீலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு தைப்பூச பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு செடல், வேல், அலகு, JCB கார், லாரி போன்ற வாகனங்களை அலகிட்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை அருள்மிகு பாலசுப்பிரமணியர் தோகை மயில் அலங்கார வாகனத்தில் திருவீதி உலா காட்சி நடைபெற்றது. மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி, கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காளாந்தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய 80வது ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு காவடி திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தை மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்து அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினந்தோறும் வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் நாளான இன்று காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள், சுவாமி மற்றும் காவடி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி என எடுத்து அலகுகள் குத்தியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் 153ஆம் ஆண்டு தைப்பூச பெருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வள்ளல் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அன்னதானம் வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திரு அருட்பா அகவல் உணர்ந்து ஓதுதல், சன்மார்க்க நீதி கொடி ஏற்றுதல் மற்றும் சன்மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வள்ளலார் சங்க தலைவர் ரத்ன சபாபதி, வள்ளலார் மடம் நிறுவனர் கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நேற்று சென்னையில் இருந்து போனவர்களுக்கும் சரி, இன்று சென்னைக்கு வந்தவர்களுக்கும் சரி, கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அசௌகரியத்தை தந்துள்ளது. இனி கிளாம்பாக்கம் தான் பேருந்து நிலையம் என்கிற போது அரசு பேருந்துகளைப் போல் ஆம்னி பேருந்துகளிலும் கட்டணத்தை கணிசமாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை பாரிமுனையில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். நேற்று முன்தினம் வரை கோயம்பேடு, வடபழனி, கிண்டி, ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் என அவரவருக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாக்களில் ஆம்னி பேருந்துகளில் ஏறிய மக்கள் நேற்று முதல் கிளாம்பாக்கம் போய்தான் ஏற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். சீனாவில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் பலி எண்ணிக்கை
39ஆக உயர்ந்துள்ளது. இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜியாங்சி மாகாணத்தின் யுகை மாவட்டத்தில் சின்யூ நகரின் தெருவில் ஒரு வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு இன்டர்நெட் மையங்கள் மற்றும் பயிற்சி மையங்கள் ஏராளமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த வணிக வளாகத்தில் நேற்று மதியம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வணிக வளாகத்தின் அடித்தளத்தில் பற்றிய தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது. இதனால் வணிக வளாகம் முழுவதுமே புகை மூட்டமாக மாறிவிட்டது. பகல் நேரம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்காக வணிக வளாகம் வந்திருந்தனர். தங்களை சுற்றிலும் தீப்பிடித்து எரிந்ததை பார்த்ததும் பொதுமக்களும் ஊழியர்களும் அலறி துடித்து அவசரமாக வெளியேறினார்கள். ஆனாலும் தீப்பற்றிய பகுதிகளில் ஏராளமானோர் உடனே வெளியே வர முடியவில்லை. ஆனாலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் தற்போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. மீட்பு படையினர், தீயணைப்பு படையினர், போலீசார் என 100க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் தொடர் பதற்றம் அங்கே நிலவி வருகிறது. கடந்த 5 நாட்களுக்கு முன்புதான் இதே சீனாவில் ஹெனான் மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்து வருகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் டெஸ்ட் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இங்கிலாந்து அணி அதிரடியாக ஆடி ரன்களை குவிக்க முற்பட்ட நிலையில் இந்திய பவுலர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி பதிலடி தந்தனர். தொடக்க வீரராக களம் இறங்கிய ஜாக் ராலி 20 ரன்களும், பென் டக்கெட் 35 ரன்களும் எடுக்க அதிகபட்சமாக பென் ஸ்டோக்ஸ் 70 ரன்கள் சேர்த்தார். இதனால் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 246 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.